பிஸ்மில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தித்திக்கும் திருமறை என்ற தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்பின் கீழ் திருமறையை சுற்றி எழுப்பப்படுகிற பல்வேறு ஐயங்களும், திருமறையை வாசிக்கிற பொழுது நமக்கு எழக்கூடிய இயல்பான சந்தேகங்களும், இன்னும் திருமறையிலே பொதிந்து கிடக்கிற பல்வேறு தகவல்களையும் அதனை மைய புள்ளியாக வைத்துக் கொண்டு அதனை சுற்றி இருக்கிற பலதரப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் ஏராளம் இருக்கின்றது. அதிலே நம்மால் இயன்ற வரைக்கும் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். குறிப்பாக திருமறையை பொறுத்தவரை அது பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கவனம் செலுத்தக்கூடிய துறைகள் எதுவென்றால், குறிப்பாக திருமறை குர்ஆன் மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கிற மிக முக்கியமான எதிர்பார்ப்பு தன்னை இறைவனுடைய வேதம் என்று மனிதகுலம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உலகத்தாரின் முன்னிலையிலே வைக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் நாம் திருமறை எவ்வாறெல்லாம் இறைவனின் வேதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளை பார்க்க இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆன் உலகம் காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படக்கூடிய புதிய புதிய பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே மிக தெளிவான வழிகாட்டுதல்களை, சரியான தீர்வு முறைகளை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கிறது. எந்த காரணத்தினால், எந்த சிறப்பு அம்சத்தினால் காலங்கள் எத்தனை மாறுபட்டாலும், பிரச்சனைகள் எத்தனை வேறுபட்டாலும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இந்த திருமறை குர்ஆன் விளக்கத்தையும் தீர்வுகளையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நாம் இந்த தொடரிலே ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆனிலே குறை சொல்லக்கூடியவர்கள், அதிலே தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது என்று சொல்லி பிழையான கருத்துக்களை உலகத்தின் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற சில பேர், திருமறையிலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் பின்னர் மாற்றப்பட்டிருக்கும். ஆரம்பத்திலே இறைவன் ஒன்றை ஆகுமானதாக, தடை செய்யப்படாததாக அங்கீகரித்த சில காரியங்கள் காலங்கள் சென்றதற்கு பிறகு அதிலே தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதுபோன்று சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு திருமறையிலே முரண்பாடு இருக்கிறது என்று சில பேர் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மை நிலைமை என்ன? அரபியிலே நாசிக் மன்சூக் என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சட்டம் பிறகு மாற்றப்பட்டிருக்கிற சட்டம் என்று அந்த வசனங்களை வர்ணிப்பார்கள். அந்த வசனங்கள் எவையெல்லாம் இருக்கிறது, அது எவ்வாறெல்லாம் மனித குலத்திற்கு சரியானதாக இறைவேதம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை, அது குறித்த தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம், யாசீன், தாஹா, அலிஃப் லாம் ரா என்றெல்லாம் தனித்தனி எழுத்துக்கள், முகத்தாத் என்று சொல்வார்கள். தனித்தனி எழுத்துக்களை, அதற்கென்று தனியாக எந்த பொருளும் இல்லாத எழுத்துக்களை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இறைவன் பயன்படுத்துகிறான். அதனையும் சில பேர் விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறார்கள். பொருளில்லா வார்த்தைகளை திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அர்த்தமில்லா செய்திகளும் திருமறையிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அறிவற்ற சில பேர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இறைவன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்பதற்குண்டான விளக்கங்களையும் இந்த தொடரிலே நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று முஹக்கம், முத்தஷாபிஹ் என்று சொல்வார்கள். அதிலேயும் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகளாக சில வசனங்கள் இறைவனுக்கு மாத்திரமே விளங்கும், மனித குலத்திற்கு விளங்காத தகவல்கள் எல்லாம் இருக்கிறது என்று கூட இந்த வசனங்களை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் அந்த முஹக்கம், முத்தஷாபிஹ் என்ற வசனங்களை மையமாக வைத்து பேசுகிறார்கள். முஹக்கம் என்றால் என்ன, முத்தஷாபிஹ் என்றால் என்ன, அதை விளங்கிக் கொள்கின்ற விதங்கள் எவ்வாறு என்பதை குறித்தும் இந்த தொடரிலே நாம் விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். அதே போன்று திருமறையை வாசிக்கின்ற விதத்திலே பல்வேறு சட்டங்களை இன்றைக்கு தாமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குர்ஆனை வாசிப்பது இப்படித்தான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆனுடைய வாசகங்களுக்கு இடையிலே லாம் என்ற எழுத்தை, மீம் என்ற எழுத்தை, பா என்ற எழுத்தை போட்டு வைத்துக் கொண்டு இந்த இடத்தில் மூச்சு விட வேண்டும், இந்த இடத்தில் மூச்சு விடாமல் சேர்த்து ஓத வேண்டும், இந்த இடத்தில் நிப்பாட்ட வேண்டும், ஆனால் மூச்சு விடக்கூடாது என்றெல்லாம் பலதரப்பட்ட குர்ஆனை ஓதுவதற்குண்டான சட்டங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத பல்வேறு சட்டங்களை குர்ஆன் ஓதும் சட்டங்கள் என்ற பெயரால் சொல்லிக் கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் 7 விதத்தில் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 7 வகையான குர்ஆன் எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். அதனுடைய உண்மை நிலவரம் என்ன?
7 விதத்தில் திருமறை இறைவன் வசனங்களை இறக்கி இருக்கிறான் என்றால் 7 விதமான குர்ஆனை இறக்கி இருக்கிறானா, அதை ஓதுவதற்குண்டான முறைகள் என்ன என்பதனையும் இந்த தொடரிலே நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட வரலாறு ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றையும் நாம் இந்த தொடரிலே அறிந்து கொள்ள இருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் திருமறை குர்ஆன் பல்வேறு தகவல்களை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்ற தருணத்திலே கடந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல வல்லுநர்கள், கடந்த காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்கள், கடந்த காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்களுக்கு மாறு செய்த அநியாயம் செய்த சமூகத்தவர்கள், அவர்கள் அளிக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லி பல நூறு வரலாற்று குறிப்புகளை திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது தனக்கென்று ஒரு தனித்துவமான பாணியை அமைத்துக் கொண்டு உலகத்தில் வரலாறுகளை எல்லாம் உலக மாந்தர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சரித்திர ஆய்வாளர்களும் இதையெல்லாம் எப்படியெல்லாம் வரலாற்றை புனைந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நேர் எதிர்மறையாக வரலாற்றை சொல்லுகிற பொழுது தனக்கென்று ஒரு தனி பாணியை அமைத்துக் கொண்டு திருமறை குர்ஆன் வரலாறுகளை உலகத்தின் முன்னிலை வைக்கிறது. அவ்வாறு வரலாற்றுக்காக திருக்குர்ஆன் வகுத்துக் கொண்டிருக்கிற அந்த தனி பாணி என்ன என்பதையும் நாம் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். அதே போன்று எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது சாதாரணமாக இறை நம்பிக்கையும் இறை தூதரின் மீது உண்டான அழுத்தம் திருத்தமான ஈடுபாடும் இல்லாத மக்களிடத்திலே இதுவெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது, இப்படி எல்லாம் நடந்திருக்க முடியுமா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் அறிவோடு சிந்தித்து பார்த்தால் ஏற்க தகுந்ததாக இல்லையே என்றெல்லாம் அதை விமர்சனம் செய்கின்றார்கள் சில வரலாற்று குறிப்புகளை. அதுபோன்று எதையெல்லாம் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது சந்தேகம் ஏற்படுமோ, முழுமையான நம்பிக்கை எழாதோ, அப்படிப்பட்ட வரலாறுகளை சொல்லுகின்ற தருணத்தில் எல்லாம் அதை நம்புவதற்கு தேவையான அறிவியல் விஞ்ஞான சான்றுகளை இணைத்துத்தான் வரலாற்றை திருமறை குர்ஆன் முன்வைக்கிறது. அப்படி நம்புவதற்கு சிரமமான நிகழ்வுகள் வரலாறுகள் எது, அதை நம்ப வைப்பதற்கு திருமறை குர்ஆன் கையாளக்கூடிய விஞ்ஞான சான்றுகள் என்ன என்பதனையும் இந்த தொடரிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆன் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டுகிற போதனைகளை முன்வைக்கிற பொழுது தேவையான இடங்களில் தேவையான உதாரணங்களை சொல்லி சொல்லி மக்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துவதை போன்று இறைவன் பாடம் நடத்துகிறார். அந்த உவமையிலே இறைமறை எந்த அளவிற்கு இலக்கிய நயத்தோடு விழுந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த இலக்கிய ரசத்தை சொட்ட நாம் இந்த தொடரிலே ரசிக்க இருக்கிறோம். அதே போன்று எத்தனையோ சூறாக்களுக்கு தனித்தனியாக சிறப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அதற்கென்று தனித்தனியான சில சிறப்புகளை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில பல்வேறு சூறாக்களுக்கு சொல்லப்படாத சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத பல்வேறு தகவல்களை இந்த சூறாவிற்கு இந்த சிறப்பு இருக்கிறது, வாக்கியா சூறாவை ஓதினால் கஷ்டம் வராது, ஏழ்மை வராது, செல்வந்தனாக மாறிவிடலாம், மதரசாக்களில் அதுவெல்லாம் தினந்தோறும் போதப்பட வேண்டிய ஒரு சூறா. மதரசாவில் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா சூறாவை கண்டிப்பாக ஓத வேண்டும். ஏன் ஓத வேண்டும் என்று படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஓதுனா வருமானம் வந்துகிட்டே இருக்கும், காசு செலுத்திக் கொண்டே இருக்கும். இப்படியான பல்வேறு சூறாக்களுக்கு தபாரக்கல்லதி சூரத்துல் முல்கை ஓதுகிற பொழுது கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும், சூரத்து யாசீனுக்கு இந்த சிறப்பு, சூரத்துல் நாஸுக்கு இந்த சிறப்பு என்றெல்லாம் ஒவ்வொரு சூறாவிற்கும் நபிகள் நாயகம் சிலரை சொல்லியும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லாத பல சிறப்புகளை சமுதாயம் சொல்லிக் கொண்டும் இருக்கிறது. அதிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்லி தந்த சிறப்புகள் எது, அவர்களின் பெயரால் புனைந்துரைக்கப்படுகிற பலகீனமான தகவல்கள் எது என்பதனையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆனை வாசிக்கிற ஒருவர் அதை மாத்திரமே கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியுமா, அதையும் தாண்டி அதற்கு ஏதேனும் விளக்க உரை தேவைப்படுகிறதா, திருக்குர்ஆன் மாத்திரமே போதும் என்று சொல்லக்கூடிய சில பேர் அவர்கள் அதற்கு எடுத்து வைக்கிற வாதங்கள்